பெற்றோர்களே உங்க குழந்தைகளை அடிக்கடி நீங்க கத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. அது அவங்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்ற 5 முக்கிய விளைவுகளை தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஆப்வியஸ்லி பேரண்ட்ஸுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும் தான். குழந்தைங்க நிறைய நேரங்கள்ல சொல்ற பேச்சை கேட்கவே மாட்டேன்றாங்க. அமைதியா சொல்லிக்கிட்டே இருந்தா அவங்க காதுல விழுக மாட்டேங்குது. இந்த ஜென்டில் பேரண்டிங் அப்படின்லாம் சொல்றாங்க. அதை பண்ணா எங்க இவன் கேட்கறான், இவனை ஒரு அடி போட்டாலோ இல்ல ஒரு கத்துனாலதான் ஒரு பயம் வருது. அதையும் பண்ணாம நான் ஜென்டிலா வேணாண்டா தங்கும் கிடத்தங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அவன் திருந்தவே மாட்டான் அப்படின்னு பேரண்ட்ஸ்லாம் வந்துட்டு கண்டிப்பா நினைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஒரு தாயா ஒரு தந்தையா அந்த குழந்தைய ஹேண்டில் பண்ணும்பொழுதுதான் எவ்வளோ தலைவலி அப்படின்றது புரியும். வெளியில இருந்து இப்படி பார்த்துக்கோ அப்படி பார்த்துக்கோன்னு 1000 பேர் சொல்லலாம். தொடர்ந்து நீங்க கத்திக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அது அவங்களுடைய மனசுல ஒரு நீங்கா வலியையும் அவங்களுடைய அடல்ட்ஹுட்டுக்கு போகும் பொழுது நிறைய பிரச்சனைகளை வந்து அவங்களுக்கு கொண்டு வந்து விட்டுரும். அதனால தொடர்ந்து அவங்கள வந்து நீங்க எல்லா விஷயத்தையுமே கத்தி 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 கத்தியே சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னா நம்பர் 1 அவங்க உங்களை ஒரு பேரண்டா பார்க்காம பயத்தினுடைய வெளிப்பாடா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட யாராவது கத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களை நீங்க கண்டுக்கவே மாட்டீங்க. கண்டுக்காத ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு இருக்கக்கூடிய பீப்புளை வந்து உங்களால கண்டுக்காம இருக்க முடியும். பட் அந்த குழந்தைங்களுக்கு உங்களை கண்டுக்காமையும் இருக்க முடியாது, கண்டுக்கவும் முடியாது. அந்த நேரத்துல அவங்களுக்கு அது ஒரு பெரிய மன உளைச்சலை அந்த சின்ன வயசுலயே கொண்டு வந்து கொடுத்துருது. நம்பர் 2, இப்படி தொடர்ந்து நீங்க கத்திக்கிட்டே இருக்க அந்த மன வலி அவங்களுக்கு உடல் ரீதியான சில பிரச்சனைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும்னு சொல்றாங்க. வயிற்று வலி தலைவலி எல்லாம் அடிக்கடி அவங்களுக்கு வருதுன்னா சாப்பாடோ இல்ல உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருந்திருக்காது, மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா ரொம்ப மன அழுத்தத்துல தொடர்ந்து அவங்க அதை சொல்ல கூட தெரியாம இருந்திருப்பாங்க. அது உடல்லையுமேவும் வலியை ஏற்படுத்தும். பெற்றோர்கள் கிட்ட இருந்து தொடர்ந்து அந்த கத்தை வாங்கிக்கிட்டே இருக்கிற குழந்தைங்க அதுல இருந்து கோப்பப் பண்றதுக்கு தெரியாம அந்த கோவத்தையோ அந்த மன வலியையோ வேற யார்கிட்டயாவது கோவமா வந்து அவங்க வெளிப்படுத்துவாங்க. இப்படிதான் நம்மளும் இருக்கணும் போல அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் அவங்களுக்கு கொடுத்துரும். சோ அந்த வலியை வெளிப்படுத்த தெரியாம அவங்களும் அதை கோவமா கன்வெர்ட் பண்ணி அவங்களுடைய உடன் பிறந்தவங்க கிட்டயோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ அவங்க காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அது கூடிய சீக்கிரத்துல அவங்களுடைய ஒரிஜினல் கேரக்டராவே மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்பர் 4, டெம்பரரியா மேபி நீங்க கத்துன உடனே அந்த ஒரு விஷயத்துல இருந்து அவங்க வந்து டக்குன்னு வந்து வெளியில வந்துடலாம். ஆனா நாளடைவுல அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய கேரக்டரை சேஞ்ச் பண்ணி அவங்க நடந்துக்கிற விதத்தையே மாத்தி எல்லா விஷயத்தையும் எதிர்க்கக்கூடிய ஒரு பர்சனா அவங்க மாறிடுவாங்க. ஒரு ரிபலியஸ் பர்சனா இருப்பாங்க. ரிபலியஸ் ஃபார் குட் காஸா இருக்காது, எல்லாமே நான் இப்படிதான்ப்பா அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது அவங்க அந்த மாதிரி தான் மாறிட்டு இருக்காங்கன்னு. பிகாஸ் அவங்க குழந்தைங்க வளர்ந்த நம்மளே வந்து நிறைய இடங்கள்ல எப்படி நடந்துக்கணும்னு தெரியாம ஸ்டில் வந்து கத்துக்கிட்டு இருக்கோம். குழந்தைங்களை பொறுத்தவரையில அவங்களுக்கே தெரியாம ஒரு மாதிரி ரகடான ஒரு மூடியான ஒரு பர்சனா மாறிடுவாங்க. நம்பர் 5, முக்கியமா பெற்றோருக்கும் குழந்தைக்கும் இருக்கக்கூடிய அந்த பிணைப்பையே அது வந்து சீர்குலைத்து போட்டுரும். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம எதா இருந்தாலும் பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லலாம், தப்பே பண்ணாலும் நம்ம போய் சொல்லி அவங்க கிட்ட இருந்து ஒரு அட்வைஸை வாங்கிக்கலாம், நம்மளை கத்த மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை பெற்றோர்கள் தான் குழந்தைகளுக்கு கொடுக்கணும். நம்ம சின்ன விஷயம் செஞ்சாலும் போய் சொன்னோம் ஐயோ கத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை உங்ககிட்ட இருந்து மறைக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் வேணும்னாலுமேவும் உங்ககிட்ட வந்து கேட்க மாட்டாங்க. அப்ப கேட்கலன்னா என்ன ஆகும், தப்பான வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும், தப்பான விஷயங்களை பண்றதுக்கான வாய்ப்புகளும் நேரிடலாம். சோ இந்த மாதிரி தொடர்ந்து பிள்ளைங்களை வந்து கத்துற வேலைகள் வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.